வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, டெய்லி நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சா கனெக்ட் ஆயி செக் பண்ணி பாருங்க. டெய்லி வந்து கோல்டுக்குமே, நிஃப்டிக்கும் வந்து லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கேன். நீங்க இந்த பிகினர்ஸ் கைடு வீடியோலாம் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ நீங்க பார்க்கலாம். முழுமையா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஒன் செகண்ட். கொஞ்சம் ஏதோ ஸ்லோவா மூவ் ஆகுது. எங்க கோல்டில் நிக்குது. 1 ஹவர்ல பார்க்கலாங்க. 1 ஹவர்ல ஆல்ரெடி நான் டெலிகிராம்ல இந்த இது குடுத்துருந்தேன் ஏற்கனவே. இன்னைக்கு காலையில மார்க்கெட் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட் 3ம் வந்து மார்னிங் நான் போட்டு வச்சிருந்தோம். டெலிகிராம்ல இதான் குடுத்துருந்தேன். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ள ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு கீழ வந்திருக்கு. கீழ எது வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மேல போய் கீழ வந்து மேல போய் வந்திருக்கு இல்லைங்களா? இந்த லெவல் உடைக்காம, இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சுட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கே போயிடுச்சு. சரிங்களா? இது நம்ம 5 மினிட்ஸ்ல பார்த்தா நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் ஆயிருக்குன்னு தெரியும். இது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகாதுன்னா, ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் ஆகுது. புரிஞ்சுங்களா? இது பாருங்க, நாம ஒரு 1 ஹவர்லயே சொல்றேன். இங்க இந்த இடத்துல ஏன் வந்து திரும்பி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? இந்த இடத்துல தோணுனதுக்கு காரணம், கீழ வந்து மேல போய் கீழ வந்து போயிருக்கு. சரிங்களா? இது ஒரு இங்க காட்டுறேன் பார்த்துக்கங்க. மார்க்கெட் வந்து இங்கிருந்து மேல போயிருக்குது இல்லைங்களா? போயிட்டு எது வரைக்கும் வந்திருக்கு? இதுவரை கீழ வந்திருக்குது. இங்கிருந்து மேல இருந்தது வரைக்கும் இங்க போயிட்டு இதுவரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேல போயிருக்குது. அப்ப இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே, கீழ வந்தது பாருங்க, இந்த லோ உடைக்கக்கூடாது. கரெக்ட்டா இந்த லோ வரைக்கும் வந்து டச் பண்ணிட்டு, அப்படியே மேல போனோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சுட்டு, ஏன்னா ட்ரெண்ட் பை ட்ரெண்ட் 1 ஹவர்ல. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போய் மார்க்கெட் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கான். அப்ப இது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? நம்ம இத 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம் நம்மளுக்கு என்னென்ன சப்போர்ட் கிடைச்சதுன்னு. ஓகே. இத பாருங்க. இது எத்தன மணிக்கு கீழ வந்திருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட 1 செகண்ட். இது பாருங்க. கீழ டைம் வருது பாருங்க. ஆ. 1 மணிக்கு வந்து கீழ இந்த இடத்த டச் பண்ணியிருக்குது. சரிங்களா? 12:50க்கு 1 மணிக்கு. நான் டெலிகிராம்ல பாருங்க, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த லைன் ஒண்ணு ரெட் கலர் லைன் இருக்கு இல்லைங்களா? இந்த லைன் வந்து இங்க ரிவர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி குடுத்தது வந்து கிட்டத்தட்ட முன்னாடியே குடுத்துட்டேன். 11, 11:15க்கே குடுத்துருப்பேன். 1 மணிக்கு தான் அந்த இடத்த வந்து டச் பண்ணியிருக்கு. நம்ம 5 மினிட்ஸ்ல பார்க்குறோம் இல்லைங்களா? டெலிகிராம்ல பாருங்க. நான் முன்னாடி குடுத்த டைம் பாருங்க. ஆ. பாருங்க. இது இந்த 11:15க்கு நான் குடுத்துருக்க டைம். 11:15க்கே வந்து நான் இந்த இடத்துல வந்து இது ஒரு மார்க் மேல இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு. இங்க பிளஸ் வந்து இதுவரைக்கும் வந்துட்டு திரும்பலாம்னு குடுத்துருக்கேன். ஏன் அங்க அப்படி குடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த சார்ட் பாருங்க. உங்களுக்கே தெரியும். இது வந்து ஆல்ரெடி நேத்தே பை ட்ரெண்டுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்டு. அப்ப இன்னைக்கு பை ட்ரெண்ட்ல இருக்குது. பை ட்ரெண்டுக்கு மட்டும் தான் நான் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால, ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆகுது. வேணா இது வரைக்கும் ஒரு சின்ன செல் போட்டு எடுக்கலாம். ஆனா ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா வேலை பண்றது தப்பா போயிடுது. பார்த்துக்க. அப்போ பைக்காக மூவ் பண்ணணும்னா, மார்க்கெட் வந்து இதை உடைச்சிட்டு பை போயிருக்குன்னா, எப்படி போயிருக்குன்னு பாரு, இங்க வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஆகி இப்படி போயிருக்குது. இப்படி போயிட்டு கீழ வந்த மார்க்கெட்டு. அப்ப இது எங்க வந்து திரும்பவும் லோ உடைக்கக்கூடாது, இது லோ உடைக்கக்கூடாது, இந்த லோ உடைக்கக்கூடாது. லோ உடைச்சா செல்லுக்கு மாறிடுது. இதை உடைச்சாவே செல்லுக்கு மாறிடும். பட் அவன் என்ன பண்ணிக்கிறான், எக்ஸாக்ட்டா வந்து இங்க டெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அப்படியே மேல போய் இந்த வரைக்கும் போயிட்டான். புரியுதுங்களா? அப்ப இதுதான் நான் வந்து முன்னாடியே குடுத்த 11:15க்கு. அப்ப இது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
5 மினிட்ஸில் அதான் நடந்துருக்கு பாருங்க. பர்ஃபெக்டாக வந்து இந்த பாயிண்ட்ல டெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே திரும்பி ஓடிட்டான். இந்த ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் சப்போர்ட், இந்த இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இங்கே வந்துட்டு இங்கேயே ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம். அதுக்கு பின்னாடி கீழே உடச்சிட்டு வந்தவன் இந்த சப்போர்ட்லேருந்து இழுத்துட்டு போயிட்டான் மேலே. அப்போ பை ட்ரெண்ட்னா பைக்கு மட்டும் மூவ் பண்ணி தான் மிகப்பெரிய அளவுக்கு அவுட்புட் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா செல்லுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்கு. ஆனால் பையின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நாம் இது வரைக்கும் டார்கெட்டே வைப்போம், பையே இவ்வளோ பெரிய பை கிடைச்சிருக்கும். அதுக்கு பின்னாடி கண்டினியூ பண்ணி தான் கூடவே போயிருக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரி சிம்பிளாக பழகிக்கங்க. லெவல்ஸ் முன்னாடியே எடுத்து பழகுங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே லெவலை போட்டு பார்த்தாவே நம்மளுக்கு ஐடியா கிடச்சிரும். இந்த பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக நம்மளுக்கு செட் ஆயிரும். இதை தாண்டி ஏதாச்சும் மார்க்கெட்டில் இருக்குதுன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.